வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் இடிஎஃப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? இடிஎஃப்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடிஎஃப்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட கம்பெனிஸில் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிஎஃப்ஸை டைரக்ட் ஸ்டாக்ஸ் மாதிரி ட்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இடிஎஃப்ஸில் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க, மேலே டேரெக்டாக என்ன இடிஎஃப்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நிறைய இடிஎஃப்ஸ் இருக்குது. ஓகேவா? டேரெக்டாக இண்டெக்ஸை பேஸ் பண்ண இடிஎஃப்ஸ் இருக்குது, கோல்டு இடிஎஃப் இருக்குது, சில்வர் இடிஎஃப் இருக்குது, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இண்டெக்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு இடிஎஃப் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோ இடிஎஃப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணணும். கீழே ஃபில்டர்ஸ் இருக்கோ, அதில் இடிஎஃப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 இடிஎஃப் வந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிப்பான் இண்டியா நிஃப்டி ஆட்டோ இடிஎஃப் எடுத்துக்கிறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டேன். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 222. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கு. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இடிஎஃப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன இண்டெக்ஸில் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது பெஸ்ட்டாக படுதோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது எப்பயும் போல் தான் ஸ்டாக்ஸை பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்கும். ஸோ இதில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாக்ஸு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.22 கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கீழே பை இருக்கா, பை கொடுத்துருங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க? ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 223. ஸோ நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு ப்ரைஸ் மார்க்கெட்லேயே விட்டுட்டு டெலிவரியாக இன்ட்ராடேவா. ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறது ட்ரேடிங், ஒரே நாளில் வாங்கி வைக்கிறது. அதை விட்டுருங்க. நீங்கள் டெலிவரியில் வச்சுருங்க. அப்போ தான் லாங் டேர்முக்கு செட் ஆகும். கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பை ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா, குரோ அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பை வந்திருக்கும். ஓகேவா? என்னோடய குரோ அக்கௌண்ட்டில் பணம் இல்லாதனால எனக்கு ஆட் மணி வந்திருக்கு. நான் ஆட் மணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா பணம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் கீழே பை வரும். பை கொடுத்தேன் அப்படின்னா பை ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் கீழே ஆட் மணிக்கு பதிலாக பை வந்துடும். பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். இது எப்பயும் போல் நீங்கள் ஸ்டாக்ஸ் எப்படி போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த இடிஎஃப்பையும் இந்த போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கரெக்ஷனில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இடிஎஃப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் குரோ ஆப்பில். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.